சட்டசபையில் மாநில முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 110 விதியின் கீழ் மத்திய மாநில அரசுகளின் உறவு மற்றும் சட்ட வரம்புகளை ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் உயர்நிலைக்குழு அமைக்கப்படும். இது எப்படி இருக்குன்னா, அதாவது மத்திய மாநில அரசு உறவுகளை சீரமைக்க வேண்டும், எங்களுக்கு இன்னும் அதிகாரம் வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறது வேறு. இவங்களே ஏதோ அதை அப்படி ஒரு பகிர்ந்தளிக்கிற சட்டத்தை உருவாக்க போகிற மாதிரி பண்ணுறது எப்படி இருக்குன்னா, ஒரு பஞ்சாயத்து போர்டு மாநில அரசு சட்டம் எந்த அளவுக்கு அவங்க பண்ண முடியும், எங்களை எந்த அளவுக்கு கேட்க முடியும்னு சொல்கிற மாதிரி ஒரு பஞ்சாயத்து போர்டு மாநில அரசு மேலே அகைன்ஸ்டாக ஒரு தீர்மானம் போட்டால் எந்த அளவுக்கு இருக்குமோ அது மாதிரி தான் இது மத்திய அரசியலமைப்பு சட்டம் நம்ம நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் ஃபெடரல் இன் ஸ்ட்ரக்சர், யூனிட்டரி இன் கேரக்டர், அதாவது மத்திய அதிகாரம் நிறைந்த ஒருங்கிணைந்த மாநிலங்கள். ஃபெடரல் இன் ஸ்ட்ரக்சர் தான் ஒருங்கிணைந்த மாநிலங்கள். அதனால் அதிகாரம் மத்திய அரசு தான் அதிகம். அதுதான் அடிப்படை தத்துவம். நம்மளுடைய அரசியல் சட்டத்தில் அடிப்படை தத்துவத்தில் அது ஒரு முக்கியம். பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொன்னால் அது ஒரு முக்கியமான அம்சம். அதில் கை வைக்கிற மாதிரி, ஏன்னா இவங்க எப்பயுமே தேச விரோதமாக அடைந்தால் திராவிட நாடு, இல்லையில் சுடுகாடுன்னு சொல்லி கதையெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி பேசுனா கட்சியை தடை பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க தீர்மானத்தை, அவங்களுடைய கொள்கையை சுடுகாட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு இருந்தவங்க இருந்தால் அந்த பழக்க தோசை விடாது. அப்பப்போ இதை செய்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு தீர்மானம் போட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, மாநில உரிமைகள் ஒன்றன் பின் ஒன்றாக பறிக்கப்படுகிறது. நீங்கள் தான் ஒன்றொன்றுக்கு சுப்ரீம் கோர்ட் போகிறீங்க, போக வேண்டியதுதானே. பொய்யானது. இப்போ ரொம்ப, அதாவது தமிழ்நாட்டில் முக்கியமான பிரச்சனை இது. இப்போ இதை உணர்ந்தே மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற முழக்கத்தை திமுக முன்னெடுத்தது. மத்தியில் கூட்டாட்சி கூட்டுக்கொள்ளைக்கு, ஏன்னா நீங்கள் போய் உட்கார நேரமெல்லாம் 2Gலேருந்து எல்லாமே வரும். மாநிலத்தில் சுயாட்சின்னா இங்கே கூட்டணி போட்டிங்கன்னா உங்கள் கொள்ளையில் பங்கு போட முடியாது. அதனால் அது சுயாட்சின்னு தான் பேசுவீங்க. நீங்கள் சொல்கிற சுயாட்சி தேசிய ஒருமைப்பாட்டுக்கு ஊர் உழைக்கும் இருக்குமே. ஆனால் இந்த அரசை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு அதிகாரம் உள்ளது. மத்திய அரசை செய்வதில்லை இப்போதெல்லாம், அது தவறு என்பது நம் கருத்து. சரி, இதை பற்றி இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீட் தேர்வால் மாணவர்கள் 20 பேர் செத்து போயிட்டாங்க. நீட் தேர்வு சட்டத்தை கொண்டு வந்த சட்ட முன்மொழிவை கொண்டு வந்தது திமுக மந்திரி. அதுக்கு பதிலே இல்லை. அப்படின்னா திமுகவும் அந்த காங்கிரஸ் அரசு கொண்டு வந்ததில் அவங்க அங்கம் வகித்த அரசாங்கத்தில் இந்த திமுக மந்திரி தான் அதை கொண்டு வந்தார். அப்போல்லாம் அதை எதுவும் பேசலை. அப்போவே முடியாதுன்னு சொல்லி ஆட்சியை விட்டு வெளியே வந்திருக்கலாமே. இப்போவும் இதை சொல்லும்போது என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நீட் தேர்வு என்பது தேவை. நமது மாணவ செல்வங்களை அதற்கு தயார்படுத்துவது தான் நம் கடமை என்பது என் கருத்து. மெரிட்டு, அதாவது திறமை வேண்டும் மருத்துவ துறையில். அதனால் அதில் ஒரு ஸ்டாண்டர்டைஸாக இப்போ சில ஈவன் ரஷ்யா, உக்ரைன்லாம் MBBS படிச்சுட்டு வந்தாங்கன்னா மற்ற எல்லா நாட்டிலையும் அதை ஏற்றுக்கிறதில்ல. நம்ம நாட்டிலையுமே அதுக்கு இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் எழுதி பாஸ் பண்ணால் தான் சேர்த்துக்கணும். அந்த மாதிரி ஒப்புக்கு ஒரு டிகிரி மாதிரி மருத்துவ பட்டங்கிற மாதிரி வந்துடக்கூடாதுங்கிறது நம் கவலை. அதனால் இவங்கள்ட்ட விட்டோம்னா, கழகங்கள் கையில் விட்டோம்னா அதோட கேவலமாக கொண்டு வருவாங்கிறது இவங்களுடைய அணுகுமுறையில் நமக்கு தெரியும். இப்போ வேந்தராயிட்டோம்னாரு சொல்லிகிட்டு இருக்காங்க. அது பார்ப்போம் எவ்வளோ நாளைக்கு அது நிலச்சிருக்குன்னு சொல்லி. அந்த மாதிரி மாநில சுயாட்சிக்காக அப்படின்னு சொல்லி திருப்பி ஆரம்பித்து, ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப பற்றி எரிகிற விஷயம்தான் இவங்க இதை கொண்டு வர்றாங்க. ஆமாம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லை, அப்படி ஒரு விஷயமே அவங்களுக்கு இல்லை. மதுவினால் குடும்பம் அழிவது அப்படி ஒரு விஷயமே இல்லை. போதையால் இளைஞர்கள், ஒரு சமுதாயமே அழிவது, அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையாகவே தெரியலை. பள்ளி குழந்தைகளே போதைப் பொருள் வச்சுட்டு போகிற அளவுக்கு நிலைமை மாறிட்டு இருக்குன்னு அங்கங்கே செய்தி வருது. அதை பற்றி கவலையே இல்லை. அது அவங்களுக்கு ப்ரெஸ்ஸிங் பிரச்சனையாக, அழுத்தம் தரக்கூடிய ஒரு பிரச்சனையாக அவங்களுக்கு தெரியவில்லை. சட்டம் ஒழுங்கு, அதாவது டெய்லி வெட்டுக்குத்து, கொலை, கொள்ளை, கற்பழிப்புன்னு வர்றது பற்றி அது ஒரு பெரிய உடனடியாக கவனிக்க வேண்டிய விஷயமாக தெரியவில்லை. இப்போ அவங்க உடனே மத்திய அரசு எங்களுடைய அதிகாரத்தெல்லாம் எடுத்தது, எந்த அதிகாரத்தை எடுத்ததுன்னு சொல்லணும். இதுக்கு ஒரு சட்டம் போடுறோன்னு சொல்லி சமீபத்தில் அமித்ஷா வேறு சொல்லிட்டு போனார், பெரிய அளவு ஊழல் இருக்குது அப்படின்னு. அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அது ஹோம் மினிஸ்டர் சொல்லும்போது அவங்க நடவடிக்கை எடுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும், வெறும் குற்றச்சாட்டாக இருக்க சரி இருக்காது மாதிரி சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல்னு சொல்லி குற்றச்சாட்டு வந்திருக்கும்போது அதை கவனத்தை திசை திருப்புவதற்காக
சட்டசபையை பயன்படுத்துகின்றனர் என்று சொல்லலாமா? மும்மொழி கொள்கை என்ற பேரில் இந்தியும் மறைமுக திணிக்கின்றனர். இவங்க திமுககாரங்க நடத்துகிற ஸ்கூலில் ஹிந்தி நடத்துகிறாங்க. ஏன்னா அங்கே துட்டு நிறையா வரும். ஏழைகளுக்கு அதை போட்டால் இவங்க நடத்துகிற ஸ்கூலுக்கு ஃப்ரீயாகவே அது கிடைக்கல. இவங்க ஸ்கூலுக்கு யார் படிக்க போவா? ஸோ இவங்க வருமானத்துக்காக, இவங்க கொள்ளையடிப்பதற்காக. ஏன்னா அந்த மாதிரி ஸ்கூலில் வந்து நீங்கள் சிபிஎஸ்சி பேட்டர்ன் அதில் தான் அந்த ஹிந்திலாம் இருக்கிறது. மத்திய அரசு கொண்டு வரது சிபிஎஸ்சி பேட்டர்ன். அதில் வந்து படிக்கிறது அதனுடைய தரம் வந்து மிக உயர்ந்தது. இது திமுக அன்பர்கள் நடத்தக்கூடியது. மற்ற கட்சிக்காரங்க நடத்துகிறாங்க. இதில் அதிகமாக இப்போ திமுககாரங்க நடத்துகிறாங்க. அவங்களுக்கு வருமானம் கொளிக்கிறது. அதுக்கு ஃபீஸ் வந்து லட்சக்கணக்கில் சில ஸ்கூலில் வாங்குகிறாங்க. நீங்கள் வந்து ஏழைகள் படிக்கும் அரசு பள்ளியிலும் அதே பாடத்திட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா உங்கள்கிட்ட வர்றது குறையுமே. அதுதான் ஃப்ரீயாக அதே கிடைக்குதான்ட்டு அங்கே போவாங்களே. ஸோ உங்களுடைய பிழைப்புக்காக நீங்கள் நடத்தும் பள்ளியில் ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதை கேட்டால் அது மத்திய அரசு கொள்கை தான் காரணம். அந்த கொள்கை உங்கள் சம்பாதித்துக்காக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. ஆனால் ஏழை மாணவர்கள் அதை செய்யக்கூடாது என்று அது முதல்வர் வாயால் சொன்னது தான் சொல்ல. அது மத்திய அரசு கொள்கையால் தான் அப்படி இருக்குது அப்படின்னு ஒரு போடு போட்டார். அதுதான் உண்மை. மத்திய அரசு கொள்கை ஏன் ஏழை மாணவர்களுக்கு அதை கொண்டு வரக்கூடாது? நீங்கள் சம்பாதிக்க மட்டும் கொண்டு வரணும்னா என்ன அர்த்தம்? இதை மக்கள் கேட்க வேண்டும். கேட்க மாட்டார்கள் என்று இல்லை, மக்கள் கேட்கிறார்கள். அதனால தான் அவங்க மாற்றி மாற்றி புதுசாக கம்பு சுற்றுறது. அதை இந்தி திணிப்பு, தொகுதி மறுவரையில் நமக்கு எம்பி தொகுதி குறையுங்கிறது, இப்போ மாநில அரசு அதிகாரம்னா போகுதுன்னு புதுசாக ஒன்று. இது மற்ற மாநிலத்துக்கு இவங்க வந்து புதுசாக கொண்டு வர போகிறாங்களாம். இது வந்து எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து இவங்க பண்ணுறாங்களாம். இது கல்வி நிதியை வழங்கவில்லைன்னா இப்போ கோர்ட்டுக்கு போயிருங்க, அங்கே என்ன நடக்குன்னு பார்ப்போம். கல்வி நிதியை வழங்கலைன்னா நீங்கள் வந்து கண்டிஷன் படி செய்ய மாட்டோம், ஆனால் துட்டை கொடுன்னு கேட்குறீங்க. அது எப்படி அபத்தமான வாதம். அவங்க வந்து ஒரு திட்டத்துக்கு பணம் கொடுக்குறாங்க, அந்த திட்டத்தை இப்படி செய்யுங்க அப்படிலாம் நான் இஷ்டத்தை பண்ணி காசு கொடுன்னு கேட்குறீங்க. அது நீங்களாக தான் பண்ணிக்கணும். அது சிம்பிள் விஷயம். ஒரு தொகுதி மத்திய தொகுப்புலேருந்து இந்த திட்டத்துக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும், இந்த மாதிரி நீங்கள் செயல்படுத்துங்கன்னா அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பண்ண மாட்டேன், ஏன் இஷ்டத்தான் பண்ணுவேன் அப்படின்னா அவன் காசு கொடுக்க வேண்டியதில்லை. அதுதான் சட்டம். அது ரொம்ப சிம்பிள். எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் நீங்கள் கோர்ட்டுக்கு போய் என்ன நடக்குன்னு பார்ப்போமே. சரி, அப்புறம் இன்னொரு பொய் என்ன, நாம் செலுத்தும் ₹1 வரியில் 29 பைசா தான் திரும்பி வருது. அடுத்த உருட்டு. அதாவது மத்திய அரசு வசூலிக்கும் நிதிகளில், மத்திய அரசு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக வர்ற நிதிகளில் 41% வந்து, அதாவது ₹1 41 பைசா வந்து மாநிலத்துக்கு கொடுக்கணுங்கிறது இப்போதைய நடப்பில் இருக்க ஃபைனான்ஸ் கமிஷனுடைய தீர்மானம். அதுபடி வருது. ஜிஎஸ்டியை பொறுத்தளவுக்கு மத்திய அரசுக்கும் அரசுக்கும் பாதி பாதி. இங்கே ஸ்டேட்டில் பாதி எடுத்துக்கலாம், சென்ட்ரலில் பாதி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இருக்கையில் இவங்க இதில் 29 பைசான்னு சொல்கிறதும் பொய். ஏன்னா ஜிஎஸ்டியில் பாதி, மற்ற மத்திய அரசு எக்ஸ்க்ளூசிவாக வாங்குறதுல வந்து 41%. இப்படி வரையில் அது எப்படி 29% வரும்? 29 பைசான்னு பொய் பேசுவதற்கு ஒரு அளவு இருக்கிறது. இந்த மாதிரி திரும்ப திரும்ப இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இவங்க இப்போ என்ன ஃபைனலாக என்ன சொல்கிறாருன்னா, மத்திய மாநில அரசுகளின் உறவு மற்றும் சட்ட வரம்புகளை ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் உயர்நிலைக்குழு அமைக்கப்படும். இக்குழுவில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அசோக் வர்தன் ஷெட்டி, முன்னாள் திட்டக்குழு துணைகள் நாகநாதன் ஆகியோர் இடம்பெறுவர். இவங்க இடைக்கால அறிக்கை வந்து 2 ஆண்டுக்குள்ளே மொத்த அறிக்கை கொடுப்பாங்க. இடைக்கால அறிக்கை வந்து இந்த வர்ற வருஷத்துக்குள்ளே கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒன்று போட்டு புதுசாக ஒரு உருட்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்னுடைய கருத்து என்னென்னா, இது வந்து பிரிவினையை தூண்டுவது போல். முக்கியமாக இதில் நீங்கள் இப்படி ஒரு மத்திய அரசு அதிகார வரம்பை நாங்கள் பரிசீலிக்கிறோம், நாங்கள் வந்து ஒரு கமிட்டி போட்டு பார்க்குறோம்னு பேசி செய்கிறது, ஒரு பஞ்சாயத்து போர்டு வந்து மாநில அரசு அதிகாரத்தை பற்றி கேள்வி கேட்டு பண்ணுற மாதிரி. நீங்கள் வந்து அதை இப்படி இதுதான் எங்களுக்கு அதிகாரம் தேவைப்படுதுன்னு கேட்டு மாநில அரசோட இணைஞ்சி கேட்குறது வேறு. இருக்கிறதுக்குள்ள அரசியலமைப்பு சட்டத்துப்படி தான் கொடுக்க முடியும். அதாவது சென்ட்ரல் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு. அதுபடி கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற விஷயங்களுக்கு மத்திய சட்டத்திற்கு எதிர்ப்பாக மாநில சட்டம் வராது. ஸ்டேட் லிஸ்ட்டு ஃபுல்லாக இருக்கிறது வந்து அஃப்கோர்ஸ் முழு அதிகாரம் மாநிலத்துக்கு உண்டு. மத்திய லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து, சென்ட்ரல் லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து மத்திய அரசுக்கு முழு அதிகாரம் உண்டு. இதுதான் தாத்பரியம். இதில் நீங்கள் கை வைக்கிற வழியே கிடையாது. அப்படி இருக்கையில் இந்த மாதிரி சும்மா ஒரு உருட்டிக்கிட்டு புதிய புதிய கதைகளை தமிழக அரசு மக்களுக்கு வேடிக்கை காட்டி கொண்டிருக்கிறது. நாட்டுக்கு தேவை. இப்போ அவங்களுக்கு கவலை வந்துருச்சு, உள்ளூர நடுக்கம் இருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து எதிர்க்கட்சிகள் கூட்டணி சேர்வதற்கு வாய்ப்பு இல்லை என்று அவர்கள் நினைத்து கொண்டு பேசிக்கொண்டிருந்தனர். இப்போ சமீபத்தில் நடக்கிற நிகழ்வுலாம் பார்த்தா
திமுகவுக்கு எதிர் சைடில் வலுவான கூட்டணி அமைவதற்கு முகாந்திரம் வந்துவிட்டது. அதை பார்த்த உடனே இவங்க எதையாவது சுற்றி மக்களுக்கு எதையாவது செய்யலாமான்னு நினைக்கிறாங்க. எதை செய்தாலும் இவர்கள் செய்த ஊழல் இவர்களை விடாது. இவர்கள் மாட்டத்தான் போகிறார்கள். அது மக்களுக்கு பதில் சொல்லும் காலம் வரும். நல்லதே நினைப்போம். வரும் தேர்தலில் மக்கள் சரியான நிலையை எடுத்து இது போன்ற ஊழல்வாதிகளையும் தேச விரோத சக்திகளையும் ஆட்சிக்கு வரவிடாமல் செய்வது மக்கள் கடமை என்பது கருத்து. மற்ற விஷயத்தை வரும் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.